அவரே வந்து என்னை வீல் சேர்ல தள்ளிட்டு போனாருங்க சார். உங்களே சார், அவரு யாருமே உள்ள வந்து யாருமே இல்லைங்க சார், அவர் மட்டும் தான் இருந்தாரு. அவரே வந்து எங்களை வீல் சேர்ல தள்ளிட்டு போனாருங்க சார். நான் இங்க வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறது, இங்க கூப்பிட்டு வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறத நான் நினைச்சுக்கோங்க. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். நாங்க அவளுக்கு ஆதரவு சொல்றோம் சார். அவரு ரொம்ப உடம்பு முடிஞ்சு பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தாரு சார். அதான் அவங்களுடைய உடம்பெல்லாம் உருகி போச்சுங்க சார். அவர் அழுகுற கூட கொஞ்சம் தெம்பு இல்லாம இருந்தாருங்க சார். அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம். சாரு முடியும் மறக்க மாட்டேன் சார். நானும் என் பிள்ளை என் குடும்பமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார். வேலை கொடுத்துட்டாருன்னா கடவுளை பார்க்க போறோம் சார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு முதலமைச்சர் விஜய் அரசு வேலை வழங்க முடிவு செய்துள்ள நிலையில் விஜய் எங்களுக்கு தெய்வம் சார் என நெகிழ்ந்து போய் கண்ணீர் வடிக்கிறார்கள் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர். ஆதார் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க சார். நாளைக்கு நானும் எங்க அம்மாவும் தான் சார் பார்க்க போறோம், கடவுளை பார்க்க போறோம் சார். ஒரு முதலமைச்சராகி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வராங்க சார். எங்களை சந்திக்கிறார் சார். எங்கேயும் போய் பார்க்காம தன் குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி எங்களை சந்திக்கிற வராருங்க சார். அவரு முக்கிய நன்றி தெரிவிச்சுக்கேன் சார். வேலை கொடுத்துருந்தாருன்னா சாரு முடியும் மறக்க மாட்டேன் சார். நானும் என் பிள்ளை என் குடும்பமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார். வேலை கொடுத்துட்டாருன்னா. இதுவரையில் என்ன நடந்தது, ஏன் இப்படியான ஒரு சென்டிமெண்ட் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உணர்வுகளோடு விரிவாக பேசுகிறது இந்த தொகுப்பு. சுதன், நாளை காலையில எத்தனை மணிக்கு நீங்க அவர் முதலமைச்சர் சந்திக்க போறீங்க? என்னன்னு தெரியலங்க சார். யாரும் 2 பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுல நானும் எங்க அம்மாவுக்கும் போற மாதிரி இருக்குங்க சார். நானும் எங்க அம்மா பாப்பா குழந்தையும் போற மாதிரி இருக்குங்க சார். 2025 செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கேட்ட மரண ஓலம் அது. தமிழகத்தையே அதிர்ச்சியில் தள்ளிய சோக சம்பவம் அது. தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில்தான் 41 பேர் உயிரிழந்த சோகம் அரங்கேறியது. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அன்று இந்த அசம்பாவிதத்தை பார்த்து அதிர்ந்து போன விஜய் பதற்றத்தில் அப்போதே சென்னை திரும்பிவிட அது அரசியலாக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு நபர் விசாரணை ஆணையம், CBI விசாரணை என்று விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து மன்னிப்பு கோரிய விஜய் தாவேகா சார்பில் தலா 20 லட்சம் நிவாரணம் அளித்து விரைவில் உங்களிடத்துக்கே வந்து உங்களை சந்திக்கிறேன் என வாக்குறுதி அளித்தார். அதன்படி தாவேகா அரசு அமைந்ததும் விஜய் கரூருக்கு இப்போது செல்கிறார், அப்போது செல்கிறார் என செய்திகள் அடிபட்டன. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்நிகழ்வு நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்த சூழலில் ஜூலை 10 அன்று கரூர் சென்று துயரில் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது கரூர் துயரில் பாதிக்கப்பட்ட 41 பேரின் குடும்பத்தில் முதற்கட்டமாக குடும்ப உறுப்பினர்கள் தகுதி மற்றும் கல்வி பின்னணி சரிபார்க்கப்பட்ட 32 பேருக்கு அரசு வேலைக்கான ஆணைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அட்லஸ் கலையரங்க மைதானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது.
பயனர்கள் விவரம் தயாரிக்கப்பட்டு உரியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தாரின் வாரிசுதாரர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அரசு வேலை மற்றும் நலத்திட்டங்களை வழங்கவிருக்கும் நிலையில் அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிய களமிறங்கியது குமுதம் செய்திக்குழு. விஜய் சந்திக்க போனீங்க, அப்போ சந்திக்க போனப்பவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா நமக்கு வந்து நிச்சயமா வேலை கொடுப்பாரு அப்படின்ட்டு? சார் சந்திக்க போறப்ப கண்டிப்பா எனக்கு எது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றதே தெரியலைங்க சார். நீங்க எங்களுக்கு கூட்டு வந்து நான் இங்க கூட்டு வந்து பாக்குறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வராதுக்கு என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, கரூர் வர்றதுக்கு. நான் உங்களை கூட்டு வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நாள் வருவேன், கண்டிப்பா வருவேன்னு சொல்லி சொன்னாருங்க சார். அது மாதிரியே இப்ப கரூர் வராருங்க சார். எதிர்த்து எங்கேயும் போகாம எங்களை பாக்குறதுக்காக வராருங்க சார். அது கண்டிப்பா ஏதோ வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் சார், ஒரு மனு மாதிரி கொடுத்துருந்தேங்க சார். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் வச்சுக்கணும்ட்டு சொல்லியிருந்தேங்க சார். அவர் நான் சொல்கிற மாதிரியே அவர் நான் என் வாயில சொல்லாத லெட்டர் படிக்காமே அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு சார். முன்னாடியே நான் இருக்கேன், காலில் வந்து இப்படி மண்டி போட்டு முட்டி போட்டு உட்காந்துட்டு நான் இருக்கேன், பாப்பாவுக்கு நான் இருக்கேன், நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு நான் இருக்கேன், நான் இல்லைன்றது யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை அவர் வச்சாரு சார், முன்னாடி வச்சாரு சார். அதுக்கப்புறம் இங்கே வேலை ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். வேலை கொடுத்ததுனால சார், அப்படி ஏதோ கொடுத்துட்டாருன்னா சார், நாளைக்கு ஏதோ அரசவாணையை வழங்க உள்ளாருன்னு சொல்லியிருக்காங்க சார். கொடுத்தாருன்னா சார் எனக்கு வாழ்நாள் சார முடிய அவர் மறக்க மாட்டேங்க சார். நானும் எனக்கு தான் ஒரு 2 வயசு குழந்தை இருக்குங்க சார். அது ரொம்ப நானும் இப்போ என்ன ஸ்கூலுக்கு இப்போ தான் போய் அவர் ஸ்கூலுக்கு உதவி பண்ணுறேன்னு இருக்காருங்க சார். ஸ்கூலும் அவர் தான் சார் பாப்பாவுக்கு பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். இப்போ தம்பி ஒருத்தர் இருக்கான், அம்மாவுக்கும் எனக்கு அப்பா இல்லைங்க சார். அம்மாவும் வேலைக்கு பேர் வச்சுக்கு தான் சார் வேலைக்கு போகிறாங்க, துப்புரவு பணியில தான் இருக்காங்க சார். நான் 4 பேர்த்தையும் வச்சு நான் தம்பி வேற காலேஜ் அரசு கல்லூரியில் படிக்கிறாங்க சார். அவனை வச்சு நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு நிலைமையில இருந்தேன் சார். இப்போ எனக்கு அரசு வேலை தர்றதுக்காக இருக்காரு சார். அவர் கொடுத்து 6 சார் நாளைக்கு வளைக்கினாருன்னா நான் சார முடியும், நான் வாழ்நாள் முடியும் என் பிள்ளையும் அவருக்கு நான் நன்றி விசுவாசமா இருப்பேன் சார். கடைக்கு முடியும் வளர்க்க மாட்டேங்க சார், சாக முடியும் அவரை என் வாழ்நாள்லாம் வளர்க்கவே மாட்டேங்க சார். மனைவி பிருந்தாவை பறிகொடுத்து விட்டு துக்கத்திலிருந்து மீளாமல் இருந்து வரும் குமரனை சந்தித்தோம். அப்போது கரூர் துயர் குறித்தும் விஜய் சந்திப்பில் நடந்தது குறித்தும் நாளைய நிகழ்வு குறித்தும் அவர் உதிர்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உள்ளத்தின் வெளிப்பாடு. பார்க்க போனோம் சார். அப்பயே அவர் ரொம்ப மனோடத்துல ஆகி ரொம்ப ஒரு 9 மணி நேரம் உள்ள வச்சு எங்களை எங்க சந்திச்சீங்க? இது மாமல்லபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க சார். எங்களை பாக்குற சந்திக்க இதை வச்சிருந்தாங்க சார். உங்க பாப்பாவை கூட்டு போயிருந்தாங்க? பாப்பா, நானும், அம்மா எல்லாம் போனோம். 4 பேர் போயிருந்தோம் சார் எங்க ஃபேமிலியில. அன்னைக்கு நீங்க கால்ல வந்து முடியாம கால் உடைஞ்சுதான் போனீங்க? இப்பயும் கொஞ்சம் நடக்க முடியாதுங்க சார். உள்ள கால்ல பிளேட் வச்சிருக்கு சார், எலும்பு முறிய வச்சிருக்கு சார். உங்களை பார்த்தோம்னா அவரே வந்து என்னை வீல் சேர்ல தள்ளிட்டு போனாருங்க சார். உங்களே? ஆமா சார். அவரு யாருமே உள்ள வந்து யாருமே இல்லைங்க சார், அவர் மட்டும் தான் இருந்தாரு. அவரே வந்து எங்களை வீல் சேர்ல தள்ளிட்டு போனாருங்க சார். நான் இங்க வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறதும் இங்க கூப்பிட்டு வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறத நான் நினைச்சுக்கோங்க. என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் எதுவும் தரல, உங்களுக்கு கரூருக்கு வர முடியலன்னு சொன்னாருங்க சார். இப்ப அவர் ஒரு முதலமைச்சராகி முறையே இங்க கரூர் தான் சார் வராரு. இப்ப எங்கேயுமே போகாம எங்களை சந்திக்கிறதா சார் வராரு. எனக்கு வரலன்னு நிறைய பேர் வரமாட்டேறாங்க, எல்லாத்தையும் அங்க கூட்டு போய் பாக்குறாங்க, நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாங்க சார். இப்ப அவர் எங்கேயுமே எங்களை பார்க்க நேரடியா இங்கதான் சார் வர ஒரு முதலமைச்சரா வராருங்க சார். அதுவா முதலமைச்சரா வந்து எங்களுக்கு அரசாணை வழங்க உள்ளாரு சார். அதுக்கு எனக்கு என் ஃபேமிலி முதற்கொண்டு எங்க அம்மா, நானும், என் தம்பி, என் பாப்பா 2 பேரும் 4 பேருமே அவங்க காலில் விழுந்து ரொம்ப வணங்கிட்டோம் சார். எனக்கு வேற வழி இல்லைங்க சார். இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தேங்க சார். ஏதோ கடவுளா பார்த்து கொடுக்குற மாதிரி கடவுளை ஒரு முதலமைச்சர் மாதிரி வந்து எங்க ரூபத்துல கொடுக்குறாருங்க சார் ஒரு அரசாணையை. அப்படி கொடுத்துறாரு நான் வாழ்நாள் மூலியம் மறக்க மாட்டோங்க சார். ஆனா அவங்க உள்ள அங்க இருக்கிறப்ப எங்கள்கிட்ட நாங்க அவருக்கு ஆதரவு சொன்னோம் சார். அவரு ரொம்ப உடம்பு முடிஞ்சு பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தாரு சார். அதான் அவருடைய உடம்பெல்லாம் உருகி போச்சுங்க சார். அவர் அழுகுற கூட கொஞ்சம் தெம்பு இல்லாம இருந்தாருங்க சார். அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட எங்களுக்கு நாங்க அவருக்கு ஆறுதல் கூடணும் சார். அவரு நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க, நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் உங்களுக்கு வாழ்நாள் முடியும் நான் இருக்கேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு சார். நீங்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு அனைத்து இதுவுமே நான் எல்லாமே இருப்பேன், நீங்க உங்க குடும்பத்துல நான் ஒரு ஆளா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை உருக்கமா சொன்னாருங்க சார். பாப்பா ரொம்ப நேரம் தூக்கி வச்சு கொஞ்ச நேரங்க சார். நாளைக்கு நானும் எங்க அம்மாவும் தான் சார் பார்க்க போறோம், கடவுளை பார்க்க போறோம் சார். ஒரு முதலமைச்சராகி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வராங்க சார். எங்களை சந்திக்கிறாரு சார். எங்கேயும் போய் பார்க்காம தன் குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி எங்களை சந்திக்கிற வராருங்க சார். அவரு முக்கிய நன்றி தெரிவிச்சுக்கேன் சார். வேலை கொடுத்துருந்தாருன்னா சார முடியும் மறக்க மாட்டேன் சார். நானும் என் பிள்ளை குடும்பமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார் வேலை கொடுத்துட்டாருன்னா.
ராஜி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.